இன்னைக்கு ஜனங்களுக்கு பெரிய கவலை பிள்ளைய தான். நம்ம காலமே இப்படி இருக்க, இவனுங்க காலம்லாம் எப்படி இருக்க போகுதோ. கல்யாணம்னு ஒன்று முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களானே தெரியலையே. பொண்ணு இவனுங்களுக்கெல்லாம் பார்த்து முடிச்சு வைப்போமா, அல்லது இவனே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து சொல்லுவானுங்களா, இல்லை புள்ள பிறந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லுவானா? இவன் கலாச்சாரம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த தலைப்பில் இன்றைக்கி பட்டிமன்றம். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிற ஹிஸ்ட்ரி முதல்ல தெரியணும். உங்கள் குழந்தைகளுக்கு அவனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திசை மாதிரி போயிடுவான். ஐயா, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் சொல்லுங்கள். அதை வந்து பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லக்கூடாது. நான்லாம் அரிக்கன் லைட்டில், ஐயோ இந்த அரிக்கன் லைட்டை 15 தடவை சொல்லிட்டேன். அதை சொல்கிறத அப்படி இப்போ சொல்கிறது எப்போ சொல்கிறோங்கிறது தெரியாமல் சொல்லணும். அந்த கஷ்டத்தை அவனுக்கு தெரியாமல் அப்படி அறிவிக்கணும். காரணம், ஒரு காலத்தில் தன்னந்தனி காட்டு ராஜா பாட்டப்போ நாங்கள்லாம் வாழ்ந்தவன். இப்போ என்ன பாட்டு பாடுறேன்? அடங்காத அசுரந்தான் வணங்காத மனுஷந்தான், தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரத்தான், புகி 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 பாடி. அவனுங்கள்ட்ட போய் ஒரு தாய் மகள் சுத்த பூமர் தாத்தாவா இருக்கிய. உன் காலத்தில் இதை பாட்டு டான்ஸ் ஆனாங்கன்னா இதேவே நீ போடுறியா? அவனுடைய காலம் மாறிடுச்சு. இன்றைக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே எப்படி போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே பொம்பளை பிள்ளைகளை இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடாது. ஒருத்தன் வேறு பேஸ்டில் போட்டு பல் விளக்கிட்டு அப்படின்னு பேசுனா ஒரு ப்ளூ கலரில் புகை வருது. அந்த பக்கம் போகிற பிள்ளைங்க அந்த ப்ளூ கலர் புகையை அப்படின்னு முறிஞ்சிட்டு சி பட அப்படின்ட்டு அவனை லைட் பண்ணாமல் போகுது. அப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு விளக்கணுன்னு அப்படியே என்ன அப்படிங்கிறான், ரெட் கலரில் புகை வருது. அந்த பிள்ளைய நடந்து போகிற பிள்ளைய அந்த புகையை ஐ லவ் யூ அப்படிங்கிறது. ஏண்டா, வாயில் வர்ற புகையை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணுமாடா? ஏன்னா இதை போய் நம்ம பிள்ளைகளை பார்க்க வச்சுக்கிட்டு அங்கே பாரு அப்படிங்கிறான். முதல்ல ஒரு பிளேடில் சேவ் பண்ணுறேன், அந்த பிள்ளைய அப்படியே பக்கத்தில் வருது, நோ அப்படிங்கிறது. 3 பிளேடு சேர்ந்த ஒரு பிளேடில் அப்படியே சவரம் பண்ணிவிட்டு அப்படிங்கிறான். உடனே அந்த பிள்ளை ஐ லவ் யூ. ஒருத்தன் சவரம் பண்ண பிளேடை வச்சா ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணான். வாழ்க்கையில் இப்படிலாம் காமிச்சு இப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு அம்மா, ஒரு போலீஸ்காரம்மா, இன்ஸ்பெக்டர், அவங்க வந்து கதவை தட்டிட்டு சார் அப்படின்னு இப்படி சல்யூட் அடித்தாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. சார், எங்கள் ஊர் அந்தியூர் சார், எங்கள் அப்பா பேர் வேலுசாமி, எங்கள் அப்பா வாத்தியார் சார், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு. உங்கள் பட்டிமன்றத்தை போட்டால் அந்த இடத்த விட்டு நகர மாட்டார் சார். உங்களை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அப்பா வந்துருச்சு சார் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி கண் கலங்கி அழுது, அப்பா பார்த்த மாதிரியே இருக்குது சார் உங்களை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் என் முகத்தை பார்த்துட்டு, உண்மையிலே அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்தேன். அவங்க சொன்ன ஒரு வாக்கியம், எங்கள் அப்பா ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டரு, என்னை கட்டுப்பாடோடு வளர்த்ததுனால தான் சார் இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து நிற்கிறேன்ட்டு அந்த சல்யூட் அடித்தாங்க பாருங்கள். உண்மையிலே அந்த அப்பாவை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நம்ம டாக்டர் சொன்னார், இன்றைக்கி நான் ஒரு மருத்துவ கல்வி அதிகாரியாக இருக்கேன்னா எங்கள் அப்பா என்னை வளர்த்த வளர்ப்பு தான் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இன்றைக்கி இல்லாதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாருங்கள், கத்திப்பாரா பாலத்திலேருந்து ஒருத்தன் ஏறி குச்சி செத்து போயிட்டான். என்னடா காரணம்னு கேட்டால், டிஎன்பிஎல்ல என்னை செலெக்ஷன் பண்ணாமல் விட்டாங்க. டிஎன்பிஎல்ல செலெக்ஷன் பண்ணாமல் விட்டாங்கன்றதுக்காக செத்துருக்கான்னா அந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாத ஒரு மகனை உருவாக்கியிருக்காங்க. தோல்விகளை தாங்குகின்ற அந்த மன பாரத்தை, மன பக்குவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முதல்ல கற்றுக் கொடுங்க. பசினா என்ன உணர வைங்க, வறுமைனா என்ன தெரிய வைங்க, வேதனைனா என்னங்கிறத உணர வைங்க, வியாதினா என்ன அப்படிங்கிறத வியாதிக்காரங்களை கூப்பிட்டு அவங்க படுற கஷ்டத்தை காட்டுங்க.
உங்கள் குழந்தைகளை உங்கள் வீட்டில் இருக்க பாத்ரூமை சுத்தம் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் பாத்ரூம் கழுவுறவனுடைய கஷ்டம் என்னங்கிறத உங்கள் குழந்தைகள் உணர்வார்கள். அப்படி உங்கள் குழந்தைகளை நீங்கள் அப்படி வளங்க. இந்த கட்டுப்பாடுள்ள குழந்தைகள் தான் மிக சிறப்பாக வளரும் அப்படின்னு யார் இந்த குரூப் சொல்கிறாங்க. ரைட்டு, கட்டுப்படுத்தி வளர்த்தி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு தனித்தன்மை என்று ஒன்று உண்டு. அந்த தனித்தன்மையை எந்த பெற்றோர் மதித்து அவனுக்கு சுதந்திரமாக அந்த காற்றை சுவாசிப்பதற்கும் அவன் சுதந்திரமாக பழகுவதற்கும் அனுமதிக்கிறார்களோ அந்த குழந்தைதான் மிக பிரகாசமாக வரும்.